நம்ம உடம்புக்குள்ள கரண்ட் இருக்குங்க. கரண்ட்டு ஓடிட்டு இருக்கு. எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸா இதை சேமித்து வைக்கக்கூடிய பேட்ரி. நம்ம வண்டியில் வீட்டில் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா பேட்ரி. அது கரண்ட்டை சேமித்து வச்சு கரண்ட் இல்லாதப்போ நமக்கு பயன்படுது இல்லையா. அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பேட்ரி இருக்குது. அது கரண்ட்டை சேமித்து வைக்கிறதோடு இல்லாமல் அதை எனர்ஜியாக நம்ம உடம்புக்கு தேவைப்படும் போது கொடுக்குது. இதெல்லாம் உங்களால் நம்ப முடியல. சரி, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற 100 பில்லியன் நியூரான்ஸ், இதில் 90% மூளையில் இருக்குது, மிச்சம் முதுகு தண்டு வடத்தில் இருக்குது. இப்போ இந்த நியூரான்ஸ் வழியாக செய்திகளும் எனர்ஜியும் உடம்பு முழுக்க எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் மூலமாக. அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு போகும்போது அது ரெண்டும் ஒட்டிகிட்டு இருக்காது, கொஞ்சம் கேப் இருக்கும். அதுக்கு பேர் சினாப்ஸு. அது வழியாக போகும்போது ஒரு ஃபயரிங் மாதிரி அப்படி அடிக்கும், ஒரு ஷாக் அடித்த மாதிரி. இந்த வேலைகள் அந்த இடத்துல தான் அந்த கெமிக்கல்ஸ்லாம் சுரந்து அதன் மூலமாக செய்திகளும் எனர்ஜிகளும் ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு போகுது. இது முதுகு தண்டு வடத்தோடு உள்ள நரம்புகள், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிஎன்எஸ் மூலமாக கனெக்ட் பண்ணப்பட்டு அதுலேருந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் பிஎன்எஸ் மூலமாக உடலின் அத்தனை பாகங்களுக்கும் அத்தனை தசைகளுக்கும் அத்தனை உடல் உறுப்புகளுக்கும் அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் செய்திகளை கொண்டு சேர்க்கிறது. மோட்டார் ஆக்ஷன்ஸை கொண்டு போய் சேர்க்கிறது. நிறைய எனர்ஜியை கொண்டு போய் சேர்க்கிறது. சரி, இதெல்லாம் செய்கிறதுக்கு அந்த கரண்ட் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? இதை எது பண்ணுது? இந்த பேட்டரி மாதிரி செயல்படுதுன்றீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்ற விஷயம் உடம்பு பயன்படுத்திக்குது. எலக்ட்ரோலைட் அப்படின்னாக்கா நம்ம லூஸ் மோஷன் பேதி அந்த மாதிரி ஆகும்போது எலக்ட்ரோலைட்னு ஒன்று வாங்கி குடிப்போம். அதனால் அந்த வார்த்தை உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். இதோட தமிழ் பெயர் மின் பகுப்பொருள். மின் பகுப்பொருள்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு அது புரியாது. எலக்ட்ரோலைட்டுன்னே நான் சொல்கிறேன். இப்போ எலக்ட்ரோலைட் அதனோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை தண்ணியில் கரைக்கும் போது அது ஒரு அயானிக் காம்பவுண்ட். அதை தண்ணியில் கரைக்கும் போது பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ், நம்ம பேட்டரியிலலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ், கரண்ட்லலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அப்படி பிரிஞ்சு அது எலக்ட்ரிசிட்டியை மின்சாரத்தை கடத்தக்கூடிய மின் கடத்தியாக அது மாறுது. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். அதன் மூலமாக அது ஒரு பேட்டரியாக செயல்பட வேண்டிய இடத்துல செயல்படுது. அந்த இடத்துல ஆற்றலை அது சேமித்து வைக்குது, எலக்ட்ரிசிட்டியை சேமித்து வைக்குது, அது ஆற்றலை மாற்றுது. இப்படி நிறைய வேலைகள் பண்ணுறதுனால நம்ம உடல் ஒட்டு மொத்தமாக இயங்கிறதுக்கும் அத்தனை உறுப்புகள் இயங்கிறதுக்கும் குறிப்பாக மூளையிலேருந்து சரியான செய்திகளும் சரியான எனர்ஜியும் உடம்பு பூரா போய் சேருவதற்கும் இந்த எலக்ட்ரோலைட்ஸ் சரியாக வேலை செஞ்சால் தான் அந்த கனெக்ஷன். எலக்ட்ரிக்கல் வீட்டில் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இல்லைன்னா எதுனா வேலை நடக்குமா? மிக்சி ஓடாது, எதுவுமே நடக்காது இல்லையா, ஃப்ரிட்ஜு ஓடாது. அது மாதிரி நீங்கள் செயலற்றவர்களாக போயிடுவீங்க. அந்த உடம்புக்குள்ளே அந்த மின்சார சக்தி சரிவர இயங்கலைன்னா அதுக்கு இந்த எலக்ட்ரோலைட்ஸ் பயன்படுது. அந்த லெவலில் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இந்த எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லக்கூடாது எந்த வடிவத்தில் உடம்புக்குள்ள இருக்குன்னா மினரல்ஸ் வடிவத்தில் இருக்கு. தாது பொருட்களாக நம்ம உடலுக்குள்ள அது இருக்கு. அது 4 வகைப்படும். 4 விதமான மினரல்ஸாக அது இருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மக்னீசியம். இந்த 4ம் இல்லைன்னா இந்த 4ம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட சதவீதத்தில் இருக்கணும். ஒரு ரேஷியோ, இது இவ்வளோ இருக்கணும், பொட்டாசியம் சோடியம் இவ்வளோ இருக்கணும், இது இவ்வளோ இருக்கணும், கால்சியம் இவ்வளோ இருக்கணும், மெக்னீசியம் இவ்வளோ இருக்கணும்னா அந்த ரேஷியோ படி சரிவர இயங்கும்போது நீங்கள் 100 வருஷம் கேரண்டிங்க. ஆனால் இந்த ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப 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 சிரமம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு தேவையான பொட்டாசியத்தினோட அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா 4700 மில்லிகிராம் பொட்டாசியம் உடலுக்கு தேவை. சோடியம் ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைப்படும் கேட்டிங்கன்னா 1500லேருந்து 2300 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு உடம்புக்கு தேவைப்படும். கால்சியம் அதே மாதிரி 100 மில்லிகிராம் தேவைப்படும். அதுக்கப்புறம் கடைசியாக வரக்கூடிய அந்த மெக்னீசியம் 420 மில்லிகிராம் உடம்புக்கு தேவைப்படும். இப்போ இந்த கால்சியமோ மெக்னீசியமோ சோடியமோ நமக்கு நிறைய உணவுப் பொருட்கள் மூலமாக கிடைக்குது. நிறைய விதத்தில் அது உடம்புக்குள்ளே சேரும். இன்ஃபேக்ட் அது எக்ஸஸாகவே உடம்புக்குள்ளே நிறைய நேரத்தில் தங்கி கிடக்கும். பட் இந்த பொட்டாசியம் அதனோட அளவை ரீச் பண்ணுறது ரொம்ப 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 சிரமம். ரொம்ப கம்மியான ஆட்கள் கிட்ட தான் அதுக்கு தேவையான அளவும் அதை விட அதிகமாகவும்
பொட்டாசியம் வந்து உடலில் இருப்பதை பார்க்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நாம் சாப்பிடும் உணவு மூலமாக இந்த அளவை வந்து ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். இப்போ பொட்டாசியம்னு சொன்னாலே நம்மள நிறைய பேருக்கு தெரியும், அது வாழைப்பழங்களில் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுலேயே 300 மில்லிகிராம் தான் நீங்கள் வந்து வாழைப்பழத்தில் வந்து ஒரு பெரிய வாழைப்பழம் ஒன்று சாப்பிட்றீங்கன்னா அதுலேருந்து 300 மில்லிகிராம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நமக்கு தேவை 4700. அப்படின்னா நீங்கள் 15.6 ஏறக்குறைய 15 வாழைப்பழங்களை வந்து நீங்கள் தினம் சாப்பிடணும். இதில் என்ன ஒரு சிக்கல் வரும்னா, சுகர் இதை அதிகப்படுத்தினால சுகர் பேஷண்ட் எல்லாம் 15 வாழைப்பழத்தை சாப்பிட்டா என்ன ஆகும்? ஸோ இதனால வேறு விதமான பாதிப்புகள், வேறு விதமான பிரச்சனைகள், வேறு விதமான விஷயங்கள் அதிகப்படுவது இதெல்லாம் இருக்கு. அப்படி இந்த பொட்டாசியம் வந்து உடலுக்குள்ள என்னென்ன வேலைகள் பண்ணுது அப்படின்னா, இந்த நர்வ் இம்பல்சஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை நரம்புகளின் வழியாக வந்து அது கடத்தக்கூடிய தன்மை உடையதுன்றனால நரம்புகள் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் அதனுடைய வேலையை முழு திறமையோடும் செய்வதற்கு இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் தடையில்லாமல் வந்து அதுக்கு உடலின் ஒட்டுமொத்த பாகங்களுக்கும் அது போகணும். பண்ணு அந்த நர்வ் இம்பல்சஸை வந்து அது கண்டக்ட் பண்ணுது. அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய தசைகளை சுருக்கவும் விரிவடையும் உண்டான அந்த மோட்டார் ஆக்ஷன்ஸை வந்து அது தூண்டுவிக்கக்கூடிய வேலையை செய்கிறது. மூன்றாவது மிக மிக முக்கியமான விஷயம், நம்ம உடலின் பிஹெச் வேல்யூ. இப்போ பிளட்னு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பிஹெச் வேல்யூ, அசிடிட்டியா அமிலத்தன்மையாக இருக்கா காரத்தன்மையாக இருக்கா, அப்போ அது பேலன்ஸ்டாக இருக்கணும். அதெல்லாம் பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரியே உடலின் ஒரு பாகங்களையும் உள்ள இந்த பிஹெச் வேல்யூவை உடலுக்கு தேவையான அளவுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய மிக மிக முக்கியமான வேலையை வந்து இந்த பொட்டாசியம் பண்ணுதுங்க. ஏன்னா பிஹெச் வேல்யூ கரெக்டாக இருந்தால் தான் அந்தந்த பாகங்கள் அந்தந்த வேலையை சரிவர செய்யும். இல்லைன்னா நீங்கள் என்னதான் சத்துள்ள உணவை சாப்பிட்டாலும் சத்துள்ள மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் அது வேலையே செய்யாது, எதிர்ப்புறமாக தான் வேலை செய்யும். அப்போ பிஹெச் வேல்யூவை சரி சமப்படுத்துவது சீர்படுத்துவது மிக மிக முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்குண்டான வைத்தியங்களை இயற்கை உணவுகளின் மூலமாகவோ இல்லை மருந்து மாத்திரைகள் மூலமாகவோ நம்ம செய்யணும். குறிப்பாக வந்து பெக்டின் அப்படின்ற ஒரு என்சைம், குறிப்பாக இந்த என்சைம்களை சரியாக வேலை செய்ய வைப்பது தான் இந்த எலக்ட்ரோலைட் ஆகிய இந்த பொட்டாசியம் செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான வேலை. இப்போ பெக்டின் அப்படின்ற ஒரு எலக்ட்ரோலைட் ஒரு என்சைம் வந்து நம்மளுடைய கட் ஏரியா, நம்மளுடைய ஜீரண மண்டலத்தில் அது எந்த டைமில் எப்படி சுரந்து அது என்ன வேலை செய்யுது அப்படின்றத ஏற்கனவே உணவு மலமாவது வரை நேரடி காட்சிகள்னு ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம போட்டிருக்கோம். இப்போ அந்த பெக்டின் வந்து சரியாக சுரந்து சரியாக அது வேலையை செஞ்சாதான் அந்த குடல் மூமெண்ட்டும் அந்த உணவுப் பொருள் உடைக்கப்பட்டு அதில் உள்ள சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மலமாக அது வெளியே தள்ளுற வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து அந்த பெக்டின்ற என்சைம் வந்து சரியாக செய்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் அப்படின்ற வந்து இந்த எலக்ட்ரோலைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இன்சுலின் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி. இப்போ டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு ரொம்ப மோசமாக இருந்ததுனாக்கா பொட்டாசியம் டெஸ்ட்டு வந்து டாக்டர் எடுக்க சொல்வது. ஏன்னு கேட்டிங்கன்னா பொட்டாசியம் அளவு சரியாக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கம்மியாகி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது இந்த செல்களில் சேர்க்கப்படும் எனர்ஜிகளாக சேர்க்கப்படும் சர்க்கரையின் அளவு குறைக்கப்படும். அந்த செல்லு வந்து ரிஜெக்ட் பண்ணும். இந்த குளுக்கோஸ் உடைக்கப்பட்டு ரத்தத்தில் எவ்வளோ சேரணுமோ அது சேர்ந்து அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி உடல் முழுக்க உள்ள தசை அணுக்களில் போய் அது எனர்ஜியாக சேர்த்து வைக்கப்பட வேண்டும். இதுக்கு லீவர் வந்து கல்லீரல் வந்து மிக மிக முக்கியமான வேலையை வந்து இதில் பங்காற்றுது. அப்போது லிவர் சரியாக வேலை செய்யலைன்னா, குளுக்கோஜன் சீர்படுத்தப்படலைன்னா, இன்சுலின் சரிவர சுரந்து அது வேலையை செய்யலைன்னா, அப்படி ஏகப்பட்ட காரணங்களால் இந்த செல்களில் இந்த எனர்ஜியை எடுத்துகிட்டு போய் சக்தியை எடுத்துகிட்டு போய் சேர்த்து வைக்கப்படுன்ற வேலை செய்யாத போது அது குளுக்கோஸாக சர்க்கரையாக வந்து ரத்தத்திலேயே தங்கிடும். அதுதான் ரத்தத்தில் சர்க்கரை அளவு ஜாஸ்தியாகுது. அப்போ இதை வந்து சரிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை வந்து இந்த பொட்டாசியம் வந்து பண்ணுதுங்க. அதுக்கடுத்து பொட்டாசியம் வந்து ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக அடிக்கக்கூடிய அந்த இதை வந்து ரித்தமாக மாற்றக்கூடிய வேலை. அப்போது பிளட் ப்ரெஷர் அப்படின்ற ஒன்று ஹை பிபி இருந்ததுன்னா நீங்கள் பொட்டாசியம் அளவு சரியாக இல்லை அப்படின்னு வந்து உங்களுக்கு அர்த்தம். இப்போ இதில் இந்த சோடியம் அப்படின்ற ஒரு எலக்ட்ரோலைட் சொல்கிறோம் இல்லையா, இந்த பொட்டாசியம்
இது ரெண்டும் சேரும்போது இதனுடைய ரேஷியோ வந்து மிக மிக முக்கியமானது. சோடியம் நேச்சுரலாகவே நிறைய நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கும், பொட்டாசியம் அளவு கம்மியாக கிடைக்கிறதுனால அந்த ரேஷியோவை பேலன்ஸ் பண்ணுற முக்கியமான வேலையை இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்ற ஒன்று வேலை செய்யுது. அது என்ன வேலை செய்யுதுன்னா, இது வந்து நம்ம வீட்டில் மோட்டார் போட்டு தண்ணி எடுத்து இறைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான். ஆனால் அதுலேயே கொஞ்சம் வித்தியாசமான வேலையை வந்து இது செய்யுது. இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, சோடியத்தை பம்ப் பண்ணி வெளியே அமிச்சு பொட்டாசியத்தை இருக்கிற எங்கெங்கேருந்து கிடைக்கிற பொட்டாசியம் கொஞ்சமாக இருந்தால் கூட அதை பம்ப் பண்ணி உள்ளே எடுக்கக்கூடிய வேலையை வந்து இந்த பொட்டாசியம் அண்டு சோடியம் பம்ப் வந்து செய்யுது. அப்போது அது ஒரு அளவுக்கு அந்த ரேஷியோ சரியாக வர்ற வரைக்கும், ரேஷியோ ஏன் சரியாக வரணும்னா, அது சரியாக இருக்கும்போது தான் நம்ம இரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகள் எல்லாம் நீங்கி அந்த வாஸ்குலார் கால்சிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இதை பற்றியும் நம்ம நிறைய வீடியோவில் பேசிட்டோம். கால்சியம் உடலுக்கு அதிக அளவில் கிடைக்கும் போது சேர்த்து வைக்கப்படாமல் அது வந்து வேறு வேறு இடங்களில் அது தங்கும் பொழுது என்ன ஆகும்னா, அப்படியே கல் மாதிரி உறைஞ்சி அப்படியே இறுக்கி போயிடும். அந்த மாதிரியான இது வரும்போது அதுக்கு பேர் கால்சிஃபிகேஷன். அது வந்து இரத்த நாளங்களில் அது ஒரு லேயராக வரும்போது இந்த இரத்த நாளங்கள் ஃப்ளெக்சிபிளாக ரப்பர் மாதிரி இல்லாமல் இறுக்கமாகும்போது ஒரு ப்ரெஷர் ஏற்படுது, நமக்கு ஒரு பெயின் ஏற்படுது, அதோட ரத்தம் மூமெண்ட் ஆகும்போது அப்போ அந்த கால்சிஃபிகேஷனை சரி பண்ணும்போது தான் அந்த இது. அப்போ இங்கே சோடியம் பொட்டாசியம் ரேஷியோ வந்து சரியான அளவில் இருந்தால் தான் இந்த கால்சிஃபிகேஷன், வாஸ்குலர் கால்சிஃபிகேஷனை அது சீர்படுத்தி ரத்த ஓட்டத்தை சரிப்படுத்த முடியும். அப்போ இதுக்கெல்லாம் பொட்டாசியம் வந்து தேவை. ஹை பிபி உள்ளவங்களுக்கு அதுக்கு தான் பொட்டாசியம். இந்த பொட்டாசியம் வந்து இயற்கை உணவுலேருந்து நிறைய கிடைக்காதனால பொதுவாகவே டாக்டர்கள் மருந்து மாத்திரைகள் அதனுடைய சிறப்பு மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து மருந்து மாத்திரைகளாக வந்து நமக்கு கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ண பார்ப்பாங்க. இது எந்த உணவுகளில் ஒரு குறிப்பிட்ட உணவை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், அது வந்து அளவுக்கு அதிகமான பொட்டாசியத்தை உங்கள் உடலுக்கு கொடுக்கும். அதை வந்து நம்ம இந்த வீடியோனோட நடுப்பகுதியில் இல்லை இறுதியில் வந்து அதை பார்ப்போம். நம்ம உடலுக்கு தேவையான 30% எனர்ஜி நம்ம சொன்ன இந்த சோடியம் பொட்டாசியம் பம்பின் மூலமாக தான் உருவாக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் வந்து இது கிராம்பிங் ஆஃப் ஃபீட் அப்படின்றாங்க. இந்த கிராம்பிங் சொன்னீங்கன்னா காலில் உள்ள தசைகள் வந்து இழுத்து பிடிச்சிக்கிறது, சில சமயத்தில் நரம்பு முடிச்சு நரம்புகள் வலி, நரம்புகளின் செயல்பாடு சரிவர இல்லாத தனம், ட்விச்சிங் அப்படின்ற ஒன்று, ட்ரிமோர்ஸ் கட்டிகள், அந்த மாதிரியான விஷயம், இன்சோம்னியா தூக்கமின்மை, இப்படி வந்து நம்ம பெரிய லிஸ்ட்டே வந்து சொல்லிட்டே போகலாம். அதாவது நம்ம டைஜஸ்டிவ் ஜீரண மண்டலத்தில் ஆரம்பித்து, அதாவது கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் தடுக்கிறது, உணவு ஜீரணமாகி மலம் கழிப்பது, இதெல்லாம் ஸ்மூத்தாக நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலேருந்து நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் வரைக்கும் உண்டான அத்தனை விஷயங்களுக்கும் இந்த பொட்டாசியம் இல்லாமல் வேலை நடக்கவே நடக்காதுங்க. இந்த பொட்டாசியம் வந்து கிட்னி சிறுநீரக நலத்துக்கு வந்து எதிரானது அப்படின்றது ரொம்ப நாளாக சொல்லப்பட்டு இருக்கு. பட் டாக்டர் எரிக்பெர்க் வந்து இது ஒரு மித்து, இது ஒரு தவறான புரிதல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டேஜ் 5 அந்த மாதிரியான ஸ்டேஜில் உள்ள கிட்னி டிசீஸ்க்கு தான் வந்து இதை வந்து சாப்பிடுவது ஆபத்தானது. அதுக்கு முன்னாடியே வந்து சாப்பிடுவது வந்து இது கிட்னி டிசீசஸ் வராமல் அது தடுக்கும், கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்கும் அப்படின்னு அவர் ஆணித்தரமாக ஆய்வுகள் மூலமாக வந்து அறிந்து வந்து அதை சொல்கிறாரு. இந்த பொட்டாசியம் வந்து நம்மளுடைய நீர் சத்தை வந்து உடல் பூரா பம்ப் பண்ணி அதை சீராக்குது. அதாவது நீர்ச்சத்தின் சமநிலைத்தன்மையை உறுதிப்படுத்துது இந்த பொட்டாசியம். அப்போ அதை பம்ப் பண்ணி இந்த நீர்ச்சத்து எங்கெங்கெல்லாம் உடலுக்கு தேவையோ அந்த இடத்துல, இப்போது மார்சலி நெஞ்சு சளி அப்படின்றாங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது வரும்போது அதனோட அறிகுறியாக என்ன வரும்னா, நம்ம கூட சொல்லியிருக்கோம், அது நுரையீரல் பாதிப்பு அறிகுறிகளில் அது வந்து எடிமான்னு சொல்லிட்டு நம்மளுடைய கால் வீக்கத்தில் வந்து கால் எல்லாம் வந்து பாதம் பார்த்தீங்கன்னா பொதன்னு வீங்கிடும். அதை அமுத்துனீங்கன்னா ஒரு கையை உள்ளே போகும். இதுக்கு எடிமா அப்படின்னு வந்து மருத்துவ பெயர் வந்து சொல்கிறாங்க. இது என்னென்னா காலில் வந்து நீர் கோர்த்து கொள்வது. அதனோட அறிகுறி என்னென்னா நெஞ்சிலையும் வந்து நீர் கோர்த்துட்ருக்கு. அப்போ தலை பாரம், தலையில் நீர் கோர்த்துறது எல்லாமே இருக்கும். அப்போது குறிப்பிட்ட இடத்துல அதிகப்படியான நீர் சேர்வதும் உடலுக்கு தீங்கை விளைவிக்கும். அப்போ நீர் சமநிலைத்தன்மை, எல்லா இடத்துலையும் சமமான நீர் சத்து சென்று போகக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இது உறுதிப்படுத்துது இந்த பொட்டாசியம். எந்தெந்த காரணத்துக்கால திடீர்னு வந்து உடம்புலேருந்து பொட்டாசியம் அளவு வந்து திடீர்னு ரொம்ப டேஞ்சரஸ் அளவுக்கு குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து வாந்தி எடுப்பது,
வாமிட்டிங், அடுத்து டயரியா, தொடர்ந்து வந்து பேதியாவது, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரியான விஷயம். அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய சில ட்ரக்ஸு, சில வியாதிகளுக்காக நம்ம சாப்பிடக்கூடிய ட்ரக்ஸினோட பக்க விளைவுகளாக கூட இது வந்து நடக்கும். அளவுக்கு அதிகமான மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தால இது நடக்கும். அதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமான ஆல்கஹால், மது அருந்துவதாலையும் இது நடக்கும். அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமல் அதிகமாக வேர்த்து கொட்டக்கூடிய, பல காரணங்களால் வேர்த்து கொட்டும். அந்த மாதிரியான அளவுக்கு அதிகமாக தேவையில்லாத இடத்துல வந்து அளவுக்கு அதிகமாக ஸ்வெட்டிங்காலையும் இந்த நீர் சத்து, இந்த பொட்டாசியம் வந்து உடலை விட்டு அதிக அளவில் வெளியேறக்கூடிய தன்மை உள்ளது. இது எந்தெந்த உணவுப் பொருள்களில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பனானா, வாழைப்பழத்தில் அதிகம் இருக்குது. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வகை மீன்களில் வந்து அதிகமாக இது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது ஸ்பினாச்ன்ற மாதிரி இந்த கீரை வகைகள், லீஃபி கிரீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவகேடோவில் அதிகமாக இருக்குது. ஆனால் அவகேடோவை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு பாதி அவகேடோ தான் சாப்பிடணுமா. ஆனால் அவகேடோவில் பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே நம்ம ஒரு நாளைக்கு தேவையான பொட்டாசியத்தை சரி செய்யுமா, அதை வந்து நம்ம அடைய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. பீன்ஸு, பசலைக்கீரை, இந்த மாதிரியான விஷயங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், இதில் கூட நிறைய வந்து பொட்டாசியம் இருக்குது. சரி, அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்றதுக்கு இப்போ வரப்போகிறோம். ஆச்சரியமாக இருக்கிறதுலையே அதிக அளவு பொட்டாசியத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு வெஜிடபிள் என்ன தெரியுங்களா? பொதுவாக நம்ம சாப்பிட்றதே இல்லை. உங்களில் எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியாது. பீட்ரூட் இருக்கு இல்லையா, அந்த பீட்ரூட்டு கூட அதனுடைய கீரை இருக்கும். பொதுவாக வந்து அந்த கீரை இல்லாமல் வெறும் பீட்ரூட்டை தான் மார்க்கெட்டில் விற்பாங்க. ஏன்னா அது அதிகம் பேர் வந்து அதை சாப்பிட மாட்டாங்க. அதை கீரையோடு வாங்கி பீட்ரூட்டை எடுத்து வச்சுட்டு அதை தண்டோடு சேர்த்து அந்த கீரையும் சமையல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான பொட்டாசியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்பர் 1 இடத்த பிடிக்கிறது வந்து இந்த பீட்ரூட் கீரைகள் தாங்க. இந்த பீட்ரூட் கீரைகளில் லியூட்டின் அப்படின்னு ஒன்று இருக்கனால அது கண்களுக்கு, கண் ஆரோக்கியத்துக்கு மிகச்சிறந்த நல்லது. அது இல்லாமல் வைட்டமின் கே, இந்த வைட்டமின் கேயோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லிட்டோம். அப்புறம் இதில் வந்து வைட்டமின் ஏ, பி விட்டமின்ஸ் இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, ஜிங்க் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது. இப்படியே வந்து நம்ம கால்சியம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அயன், இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. அப்போது இது அனிமியா வரதை குறைக்குது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இது அதிகமாக சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் மாதிரி வரும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருப்பதாக அறிவியல் பூர்வமாக எந்த நிரூபணமும் கிடையாது. ஆனால் இதை யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரக கோளாறு உள்ளவங்க இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. லோ பிபி இருக்கிறவங்க இதை தொடவே கூடாது. ஏன்னா இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணக்கூடிய தன்மை உள்ளது. ஆல்ரெடி உங்களுக்கு லோ பிளட் ப்ரெஷர் இருந்தால் இன்னும் வந்து அந்த பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் வந்து இதை அவாய்ட் பண்ணுவது மிக நல்லது. ஹீமோக்ரோமடைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்க, லிவரில் பிரச்சனை இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணுவது, பொதுவாக அவாய்ட் பண்ணுவது நல்லது. மித்த அத்தனை பேரும் இந்த அக்காரக்கிழங்கு, செங்கிழங்குன்னு சொல்லக்கூடிய இந்த பீட்ரூட் கீரைகள், இந்த பீட்ரூட் கீரை வந்து கீரை கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் அந்த தண்டில் வந்து ஒரு சின்ன கசப்பு தன்மை இருக்கும். இந்த தண்டை தூக்கி போட்டுறாதீங்க, தண்டையும் சேர்த்து தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது உங்கள் வாய்க்கு கொஞ்சம் உணவாக இருக்கிறதுக்கும் ஒரு குட் காம்பினேஷனாக இருக்கிறதுக்கும் அதோட லெமன் ஜூஸை சேர்த்து இதை வந்து 1 நிமிடத்துலேருந்து 2 நிமிடத்துக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. பொதுவாக இதை சாலட் மாதிரி அந்த பக்குவத்தில் செஞ்சு சாப்பிட்றது நல்லது. இது கூட லெமன் ஜூஸை புழிஞ்சு அது கூட முடிந்தால் கொஞ்சம் தேன் சேர்த்து சாப்பிட்டா அது சுவையாகவே இருக்கும். இந்த பீட்ரூட் கீரைகளை அடிக்கடி உணவில் வந்து நீங்கள் பொதுவாக சேர்த்து அப்பப்போ சேர்த்து சாப்பிட்றது வந்து பொட்டாசியம் அளவை வந்து உடலுக்கு சீர்படுத்தி ஓரளவுக்கு தேவையான, உடலுக்கு தேவையான பொட்டாசியத்தை இது கொடுக்கறதுக்கு அது உதவுங்க. பொட்டாசியம்ன்ற முக்கியமான எலக்ட்ரோலைட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு மருத்துவ தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.